பிறந்தநாளாக கொண்டாடப்படுகிறது. நீங்கள் உட்காந்தே போடுங்க. என்ன சார் கணேஷ்ண்ணா எனக்கு தெரியுதா நீங்கள் Cameraman, come on. Sir. Go. ஒரு நிமிஷம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அறிவிக்கும் செய்ய அண்ணன் உதவியாளர் வேண்டியார் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் நம்முடைய மண்டலம் திருவிழாவின் சார்பாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் மண்டலம் 27 உதவியாளரும் என்னுடைய 30 பேர் இளைஞர்கள் உருவான என்னுடைய சகோதரி சொன்னா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்று எங்களுடைய மண்டல சார்பாக அனைவரையும் வரவேற்று மாவட்ட ஆளுநர் அவர்கள் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் கூறிய திட்டங்களை பற்றி அடுத்த கூட்டத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். இன்றைய கூட்டம் நேரம் அதிகமாக செல்லும் நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி சிறிய அறிமுகம். புதுவை மண்ணின் மகளான இவர் நடனத்திலும் தத்துவியலும் முனைவர் பட்டம் பெற்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் ஆய்வு நெறியாளராக பணிபுரிகிறார். கூடவே கலை ஆலயம் எனும் நுண்கலை பயிரத்தை நிறுவி 22 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். அதற்கு புதுவை மற்றும் தமிழகத்தில் 10 கிளைகள் உள்ளன. இவர் ரோட்டரியில் 2015-16 இணைந்தார். 16 கிளைகளில் டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் புல்லட்டின் அவார்டு பெற்றார். 18-19 மண்டலத்தின் புதிய தலைமுறை பிரிவின் தலைவராக அவர் 2020-21 பிடிஜி பாலாஜி பாபு சார் அவர்கள் ஆளுநராக இருந்தபோது மாவட்ட கலை நிகழ்ச்சியின் பிரிவின் தலைவர். 21-22 சங்க தலைவராக திரைப்பட பணியாற்றி மாவட்டத்தின் சூப்பர் சாம்பியன் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிக உறுப்பினர்களை இணைத்தமைக்காக தங்க நாணயம் பரிசு பெற்றவர். கிராமம் திட்டத்தை பிரிவுக்கு 10,000
சிறப்பு பரிசு பெற்றார். ரோட்டரி அறக்கட்டளைக்கு சங்கம் சார்பில் அதிக பங்களித்ததற்காக விருது பெற்றுள்ளார். 8 லட்சம் செலவில் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காக கட்டிடம் கட்ட சங்கம் சார்பில் நிதி வழங்கினார். மாவட்டத்திலிருந்து அவசர கால ஊதியை பெற்று அன்னை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு வழங்கினார். 2023-24 மாவட்டம் ரைலா பிரிவின் தலைவராக பல்வேறு சங்கங்களில் ரைலா திறம்பட நடத்தினார். அதற்காக மாவட்ட அளவில் விருது பெற்றுள்ளார். மாவட்ட அளவில் ஆரநிலை நீர்நிலையின் தலைவராக இருந்து புதுச்சேரியில் தங்கள் சங்கம் சார்பில் நடத்தினார். 2024-25 ஆண்டில் மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கர் அவர்களின் மண்டலம் 27 உதவி ஆளுநராக பணிபுரிந்து வருகிறார். இதுவரை இவர் ரோட்டரி அறக்கட்டளைக்கு 2500 டாலர்கள் வழங்கி எம்பி செவ்வாக உள்ளார். இந்த ஆண்டு மேஜர் டாலர் ஆவதாக உறுதி கொடுத்துள்ளார். இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதரி ஸ்டெல்லா அவர்களை அறிமுகம் செய்து பெருமைப்படுகிறோம். இவர் சமீபத்தில் ரோட்டரி ரைலா இன்ஸ்டியூட் அதில் இன்ஸ்டியூட்டில் அதை பாஸ் பண்ணி இந்தியாவிலேயே 20 பேருக்கு நம்ம ஃபெசிலிட்டேட்டராக நீங்கள் எங்கே போனாலும் போகிறதுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அவங்க இந்த சபையில் அறிவுறுத்தல் அவரை சிறப்பு ஆக்குமாறு முன்னாடி போட்டி அந்த போட்டோ இல்லைன்னா போட்டோ செல்லாது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரசிடென்ட் பாலமுருகன் சார், செக்ரட்டரி அருண்ராஜ் சார், ட்ரெஷரர் சுதாமன் சார், அசிஸ்டன்ட் கவர்னர் ரவிசங்கர் சார், பாஸ்ட் பிரசிடென்ட் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் பாரதிதாசன் சார், இமீடியட் பாஸ்ட் செக்ரட்டரி செல்வன் சார், இமீடியட் பாஸ்ட் ட்ரெஷரர் நரேஷ் சந்த் சார் மற்றும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காமராஜ் சார், மற்ற பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாருக்கும், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ், இந்த கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அனைவருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இங்கே எவ்வளோ அழகாக எல்லாரும் அந்த செந்தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, கவிதை நயத்தில் பேசுகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ பேச வராது. ஸ்டார்டிங் சொல்கிறதே எனக்கு ரொம்ப தடுமாட்டம். எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் சொல்லி நான் இங்கிலீஷில் ஹாப்பி ஈவினிங் ஆல் த டிக்னிகரிஸ் ஆன் அண்ட் ஆஃப் த டைஸ்ன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பட் இப்போ தமிழில் சொல்லும்போது அது அது ஒரு அழகு. அதை கண்டிப்பாக நான் படிச்சுக்கணும். நான் சார் சொன்ன மாதிரி சார் சொன்னார், நீங்கள் இன்ஸ்டலேஷன் வந்தாங்க, பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவர் மெம்பர்னு எனக்கு தெரியாது. நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்றுனா அவரும் சொல்லலாம் அவர் மெம்பர்னு. நான் பேசுறதெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு நான் ஒரு நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது சார். ஏன்னா இப்படி ஒரு கல்யாண மண்டபம், நான் ஆக்சுவலாக லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னேன். கல்யாண மண்டபத்துக்கு கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குது, இன்ஸ்டலேஷன் கல்யாண மண்டபத்தில் நடக்குதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா நாங்களாம் 50 பேர் அந்த பாண்டிச்சேரியில் நடக்கும்போது ஒரு 50 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 100 பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் 100 பேருக்கு பெரிய இன்ஸ்டலேஷன். கல்யாண மண்டபத்தில் மேலே பார்த்தோன்னே எனக்கு ஒரு செகண்ட் நம்ம ரோட்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோமா, திரும்பிட்டேன். திரும்ப மேலே உள்ள வாங்க கூப்பிட்றாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இதுதான் நடக்குது. அப்போ நம்ம ஏதோ நடக்குது உள்ள போனால் நம்ம ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மண்டபம் ஃபுல்லாக நிறைஞ்சி நான் கேட்டீங்களா, எப்படி இந்த சைட் ஃபுல்லாக லேடிஸ், இந்த சைட் ஃபுல்லாக மெம்பர்ஸ். அதான் சொன்னாங்க, இது 132 மெம்பர்ஸ் இருக்காங்க. உடனே அந்த சார் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் இது நம்ம ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கிளப்பு. ஃபஸ்ட்டு கும்பகோணத்தில் 240 மெம்பர்ஸ். இப்போ இந்த வருஷம் 23 பேர் இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 260 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டேவே இன்வைட் பண்ணிட்டாங்க 23 மெம்பர் கும்பகோணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 132 பேர் இருக்கு. ஸோ இந்த ஒரு பெருமை இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக தெரியும்.
நீங்கள் வந்து நிறைய பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய அழகான அருமையான வேலைகள்லாம் செய்கிறீங்க. அப்பயே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ருட்டியில் ஒரு கிளப் தான் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்ச உடனேவே நான் வந்து ஒரு வாரத்துலேயே பாதி பேருக்கு பாண்டிச்சேரியில் நான் சொல்லுவேன். எங்கெங்கே என்னை வந்து கூப்பிட்றாங்களோ மீட்டிங்ஸ்க்கு, இப்போ நிறைய மீட்டிங்ஸில் வந்து என்னை அழைக்கிறாங்க சில டாபிக்ஸ் பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா இந்த RLA ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் இதில் வந்து நான் இப்போ வந்து அதில் நிலை 1, 2, 3 அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் முடித்து அதுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன், ரோட்டரியிலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்குது, அதையும் முடிச்சு அதுக்கப்புறம் அதில் அவங்க டீச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ரோட்டரியை பற்றி உலகத்தில் எங்கே வேணாலும் போய் டீச் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம், அதையும் இப்போ போன வாரம் மதுரையில் அட்டென்ட் பண்ணி, ஸோ அதெல்லாம் முடிஞ்சு வந்ததுனால இதுக்கு முன்னாடியே எல்லா கிளப்லையும் வந்து இந்த மாதிரி டாபிக் ஏதாவது பேசுறதுக்காக. ஸோ நான் எங்கே போனாலும் இந்த ஒரு வாரத்து இந்த வந்துட்டு போன இன்ஸ்டிலேஷனுக்கு வந்துட்டு போன இந்த ஒரு மாசத்துல பண்ருட்டி கிளப்பை பற்றி பேசாத இடமே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லாருமே ஸ்டேஜில் கூப்பிட்டு நிற்க வைக்கும்போது எல்லா வயசுலேருந்தும், சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே மிக்ஸ்டாக இருந்தீங்க, ஆல் ஏஜ் குரூப்ஸ். அதுதான் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி, கிளப்போட பெரிய ஸ்பெஷாலிட்டி. சில கிளப்ஸில் வந்து இந்த ஏஜ் கூட தான் நாங்கள் வச்சு போடுறோம். சில கிளப்ஸ் அவங்களோட கிளப் பாலிசி படி நாங்கள் வந்து 50லேருந்து 65 தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சின்ன பசங்களெல்லாம் கூட சேர்க்க மாட்டோம் அப்படின்லாம் ஒரு பாலிசி இருக்குது சில கிளப்ஸ். பட் இங்கே அப்படி இல்லாமல் அன்றைக்கி இன்டர்வியூ பண்ணும்போது டாக்டர் அப்புறம் சின்ன யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இன்டெக்ட் ஆனாங்க. அந்த செக்ரட்டரியே ஒரு யங்ஸ்டர் நீங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ்ட் ஏஜ் குரூப் இருக்கிறத பார்க்கும்போது அதே உங்களோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மிஸ்டர் பாரதாசன் சார், செந்தில் சார், நரேஷ் சார் நீங்கள்லாம் வந்து செஞ்ச பாராட்டிலே எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 28 கிளப் இன்ஸ்டிலேஷன் அட்டன் பண்ணேன். 28 கிளப் மேலே அதில் எந்த இடத்துலையுமே வந்து பாஸ்ட் கிளப் இன்ஸ்டிலேஷன் மட்டும் மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் குரூப்பை வந்து எப்படி வந்து உட்கார வச்சு ஒருத்தவங்களா வாழ்த்தி அந்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு கேப். அந்த காலர் எடுத்து மாட்டும் போதே அழுகுறாங்க, எனக்கு போயிடுதே அழுதுங்க சொன்னீங்க அன்னைக்கு. அந்த அழுகிறது வேற, இன்னொரு அழுகு இருக்கு. இனிமே என்னால் எதுவும் செய்ய முடியாது, இந்த குரூப்புக்கு நான் எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா காலர் அணிவிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, காலர் கொடுத்துட்டேன் நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். புரியுதுங்களா? காலர் அணிவிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அப்படியே அன்னதானம் வந்து தரணும், நான் தரமாட்டேன், இதை கொடுத்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிளப். வீட்டுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கிளப்ல மாலை அணிவிக்கிறாங்க. இப்படி மாலை போடுற மாதிரி ஒரு மாலை எடுத்து வந்து ரோஜா மாலை போடுறாங்க. போட்ட உடனே இல்லை போட போறாங்க, அந்த மாலையை பிடிச்சிட்டு நீங்க ஒன்றும் எனக்கு ஒரு மாலை போடணும்னு அவசியம் எங்க டைரக்டா நான் என்ன சொல்றேன்னா மறைமுகமா பின்னாடியெல்லாம் இல்லை. நான் ஏன் இதை ஓப்பனா இதை சொல்றேன்னா இந்த மாதிரியும் இருக்கிற இடத்தில் இவ்வளோ அழகா 2 டீமையும் உட்கார வச்சு அவங்க பாராட்டி அவங்க கூட பேசுறது. உங்க 3 பேருக்கு அவங்க 3 பேருக்கு சண்டை இருக்கவே கூடாது. அதனால நான் வந்தோடனே ஒரு வார்த்தை நம்ம காங்கிரஸ் கேட்டேன், இதுக்கு எலெக்ஷன் வைப்பீங்களான்னு கேட்டேன். ஒரு லீடர் அடுத்தது வரணும்னா சில கிளப்ஸ்ல எலெக்ஷன் இருக்கு. ஸோ எலெக்ட் பண்ணி இதில் நாங்கள் யார் சொல்கிறோமோ யாருக்கு விருப்பமோ அவங்க சொல்லுவாங்க, நம்ம உடனே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம், இது ஃபேமிலி ஆக்சுவலாக இது வந்து உங்களை வந்து ஒரு ரொட்டேரியன்ஸ்னு சொல்கிறதோட நீங்கள் தான் உங்கள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் உங்கள் கிளப்போட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் எப்போவுமே வந்து காலகாலமாக இருக்கணும். 28வது பிரசிடென்ட் நீங்கள், 29வது பிரசிடென்ட் நீங்கள். ஸோ இது வந்து பல வருஷம் இது வந்து லாங் லாஸ்டிங்காக. ஏன்னா ரோட்டரியில் வந்து ஜோன் மாறாது, டிஸ்ட்ரிக்ட் மாறாது, எந்த ஒரு ரூல்ஸும் மாறாது, பாலிசி மாறாது. ரோட்டரினா சேவை, அது மாறாது. மாறது ஒன்றே ஒன்று தான், இந்த லீடர்ஷிப் மட்டும்தான் மாறும். நம்ம எந்த லீடர்ஷிப் வந்தாலும் நம்ம ரொட்டேரியனாக இருக்கும். ரொட்டேரியனாக இருக்கிறது மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா நம்ம இந்த காலத்துக்கு இவருக்கு நான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவேன், அவருக்கு நான் கம்மியாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் நான் ஒரு ரொட்டேரியன், யார் வந்து உட்காந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. நான் செய்கிற வேலையை சர்வீஸாக நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ஜாய் பண்ணுவேன். ரோட்டரியில் என்ஜாய்மெண்ட்டாக ஃபெலோஷிப்பாக நான் என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்.
நான் வந்து இந்த லீடருக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவும் அந்த லீடருக்காக அறக்கட்டளை கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, இந்த பிரசிடென்ட்டுக்கு தானே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு $100 தரேன், அந்த பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் நான் ஏன் தரணும்? பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் தரல, நீங்கள் தரது ரோட்டரி இன்டர்நேஷனல். அது ஏதோ ஒரு நைஜீரியா, டான்சானியா எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு குழந்தைக்கு போய் ஏதோ ஒரு வார்ல அடிப்பட்ட யாருக்கோ ட்ரெஸ்ஸே இல்லாத யாருக்கோ போய் அந்த காசு போய் சேரும். அதுக்கு தான் நம்ம தரோம். ஸோ இங்கே வந்து இந்த லீடர்ஸை வச்சு நீங்கள் ரோட்லேயே என்றைக்குமே நிறைய பேர் மீட்டிங்கே வரமாட்டாங்க. இந்த மீட்டிங் இது ஆக்சுவலாக நான் பேசுறதுக்கு இந்த கிளப்ல நான் தகுதியே இல்லை. ஆனாலும் நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, மற்ற கிளப்ல தான் நான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்படியெல்லாம் மற்ற கிளப்ஸில் நடக்குது, இங்கே நடக்கலன்னு நான் இந்த அட்மையர் பண்ணுறேன். நான் ஐ எம் அட்மையரிங் யுவர் கிளப். அதனால இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், நான் இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், இதை உலகம் ஃபுல்லாக நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா பாண்டிச்சேரியில் சில கிளப்ஸ் இருக்கு, 60 வருஷம் கிளப்பு, 80 வருஷம் கிளப்பு பாண்டிச்சேரி. அதுதான் மெயின் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி. அந்த கிளப்ல இருந்து உருவானது தான் மற்ற 23 கிளப்ஸ். டோட்டல் 23 கிளப் இருக்கு. ஸோ அந்த ரோட்டரி பாண்டிச்சேரி கிளப் அவங்களும் இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு கரெக்டாக. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இதில் பார்க்கும்போது ரொம்ப இடரெல்லாம் இருக்குது. ஏன் பெண்களை நீங்கள் சேர்த்துக்கவே இல்லை உங்கள் கிளப்பில்? ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ரோட்டரியே வந்து பெண்களை வந்து 1988 தான் பெண்களே ரோட்டரிக்குள்ள அனுமதிச்சாங்க. பட் இப்போ என்ன அனுமதிச்சு இப்போ வந்து டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூஷன் ஒரு DEI இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாலும் அது ஒரு முழுமையான ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்லேயே பார்த்தீங்கன்னா 5 வகை இருக்குது. ஒன்று குட் கிளப். குட் கிளப்னா கோவிலாக மீட்டிங் நடத்திட்டு போகிறது, கரெக்டாக ஆர்டிபியூஸ்லாம் கட்டிகிட்டு இருக்குது. அடுத்த கிளப் பார்த்தீங்கன்னா இஃபெக்டிவ் கிளப். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க, எப்படி வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது நிறைய மெம்பர்ஸ் எப்படி வர வைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு இஃபெக்டிவ் கிளப். இன்னொரு வகை வைப்ரண்ட் கிளப். அதுவும் அப்படியே அவங்க மீட்டிங் வச்சாலே எல்லாரும் மீட்டிங் போகணும்னு ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா அங்கேயும் போகணும்னு ஒரு ஆசை வரும். அதுதான் வைப்ரண்ட் கிளப். ப்ளஸ் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் லீடர்ஸை உருவாக்குறது. உங்கள் இடத்துலேருந்து அசிஸ்டன்ட் கவர்னர், உங்கள் இடத்துலேருந்து டிஜி, உங்களோட கிளப்லேருந்து இந்த மாதிரி உருவாக்குறது தான் வைப்ரண்ட் கிளப். இப்போ நீங்கள் வந்து வைப்ரண்ட் கிளப் நிலையில் நிற்கிறீங்க. கம்ப்ளீட் கிளப்னு ஒன்று கடைசியாக. கம்ப்ளீட் கிளப் என்னன்னா ரோட்டரி இன்டர்நேஷனல் கொடுக்கக்கூடிய அனைத்து அந்த பாலிசிஸ், லைக் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாலிசியே வந்து அடிபட்டிருக்கு மென் அண்ட் விமன் இந்த கிளப். அந்த ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கும் இப்போ நாங்களே ஆல் விமன் கிளப், அந்த பாலிசியில் அவுட் ஆகிடும். எல்லாமே பெண்கள் எங்களோட இதில். ஸோ அது கூட நாங்கள் இப்போ போர்டில் போட்டுருக்கோம். கேன் வி திங்க் ஆஃப் மென்னை வந்து சேர்க்கறதுக்கு யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் போட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் கம்ப்ளீட் கிளப் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ அது பார்க்கும்போது ஒரு மெம்பர் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி சில ஸ்பெஷலிஸ்ட் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி லைக் அ மிக்ஸ்ட் கிளப். 4-5 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் கூட இருக்கணும் மெம்பரா. ஸோ இன்னொரு விஷயம், ஏஜி சார் டைமில் வந்து இதை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். கண்ட்ரோட்டில் இது ஒரு கிளப் தான் இருக்குது. பட் ஒரு கிளப்பை ஸ்பான்சர் பண்ணோன்னா ஒரு அடுத்த கிளப் வந்து ஒரு லேடிஸ் எல்லாருமே லேடிஸ் கிளப்பாக அதுக்கு வெறும் லேடிஸ்ன்னு அப்படி யோசிக்காம நான் ஒரு முக்கியமான ஒரு 2 டைப் ஆஃப் கிளப்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்ஷன் பிளான் கிளப்னு ஒன்று இருக்குது. வெறும் டாக்டர்ஸ்னால் அந்த குரூப் ஃபுல்லாக டாக்டர்ஸ் தான் இருக்கும், லேடிஸ். இல்லை வெறும் வந்து அவங்க அட்வொகேட்ஸ்னால் அந்த குரூப் ஃபுல்லாக அட்வொகேட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு குரூப் அவங்க வந்து இன்னர் வீல்லாம் இல்லை, தனியாக ஒரு ரோட்டரி குரூப் அவங்க ஸ்பான்சர் பண்ணாருன்னா அது வந்து ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கே ஒரு பெரிய ஒரு புது முயற்சியாக இருக்கும். நீங்கள் வேணாலும் யோசிக்கலாம், நம்ம எதுக்கு ஒன்னொரு கிளப் இப்போ ஆரம்பிக்கணும், நம்ம தான் ஒரே கிளப் அடிக்கணுமே. சார் சொன்னார், நாங்கள் எந்த கிளப்பையும் ஆரம்பிக்க விடலை, நாங்கள் ஒரே கிளப்பாக தான் நாங்கள் வந்து பண்ருட்டினா ஒரு கிளப் தான். இன்னொரு கிளப் நீங்கள் எப்படி யோசிக்கலாம், ஆக்ஷன் பிளான் ரோட்டரி குரூப். அந்த கிளப் அது எதுக்குன்னா இப்போ அதுதான் புதுமை. அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரசிடென்ட், செக்ரட்டரி, கிளப் லீடர்ஷிப் பிளான் தான், நம்ம வருஷத்துக்கு லீடர்ஸ் இருக்கணும், ஆர்ஐடியூஸை கட்டணும், இதெல்லாம் எல்லாருமே நம்ம செய்யறது தான். பட் புதுமையாக நம்ம என்ன செய்யலாம், கிளப்ஸில் வந்து ஒன்று இருக்குது கார்பரேட் கிளப். கார்பரேட் கிளப்னா எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் இருப்பாங்க. நீங்கள் உடனே அது வந்து வேற ஒரு அமைப்பாக இருக்குமோ, அது பிஎன்ஏவாக இருக்குமா, இல்லை ரோட்டரியிலே வெறும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் ஒரு கார்பரேட் சொசைட்டி வந்து ஒரு கிளப். கிளப்னு ஒரு ட்ரெடிஷ்னல் கிளப் தான் நம்ம தான் ட்ரெடிஷ்னல் கிளப், பாரம்பரியமாக ரோட்டரி சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம்.
இ கிளப்னு ஒன்று இருக்கு. வெறும் ஆன்லைனில் மட்டும்தான் நடத்துவாங்க மீட்டிங்ஸ். நேராகவே வர வேண்டாம். ஆன்லைனில் மட்டும்தான் ஜூம் வழியாக மீட்டிங்ஸ் நடத்துவாங்க, இல்லை கூகுள் மீட் வழியாக மீட்டிங்ஸ் நடத்துவாங்க. சேட்டலைட் கிளப்னு ஒன்று இருக்கு. 20 மெம்பர் இருந்தால் போதும், சின்ன கிளப். அவங்களுக்கு நீங்கள் தான் பேரண்ட் கிளப்பாக இருப்பீங்க. நீங்கள் பேரண்ட் கிளப்பாக இருப்பீங்க, அவங்க 20 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாஸ்போர்ட் கிளப்னு ஒன்று இருக்கு. உங்கள் கிளப்லேயே இந்த பண்ருட்டியில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா, சாரி சேட்டலைட் பாஸ்போர்ட் வெளிநாட்டில் அவங்கள நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். அவங்க மெம்பர் ஆகிட்டு அவங்க எப்போ இப்போ ஆன்லைன் அட்டன் பண்ணலாம், இல்லை எப்போ பண்ருட்டிக்கு வராங்களோ மீட்டிங் அட்டன் பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு அவங்க மூலமாக ஃபண்ட் கிடைக்கும். பட் அவங்க மெம்பராக நீங்கள் ஆக்கிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் மெம்பர்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் ட்ராக்ஸே தனியாக ஒரு கிளப்னு ஆக்கிடும். ரோட் ட்ராக் வந்து அவங்க $8 கட்டுறதுனால அவங்க தனியாகவே வந்து $8 கட்டி ரோட் ட்ராக் கிளப் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கிளப், வெறும் டாக்டர்ஸு அட்வொகேட்ஸ்லாம் மட்டும் தனித்தனியாக அவங்கவுங்க ஐ டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துப்பாங்க. அப்புறம் ஹார்ட் சர்ஜன்ஸ்லாம் சேர்ந்துப்பாங்க. இந்த மாதிரி கிளப்ஸ் தமிழ்நாட்டில் வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அவங்க வெறும் ஐ சர்ஜரிஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த கிளப் மெம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்கு. நம்ம கிளப் வந்து ட்ரெடிஷ்னல் கிளப். நீங்கள் யோசிக்கலாம் வேற ஒரு புது ஏதாவது ஆக்ஷன் பிளான் கிளப் இதுக்கு பேர் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சிக்கலாம். நம்ம ஏஜி நம்பர் 1 ஏஜி ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா, லைக் சூப்பர் ஏஜின்னு அவருக்கு செஞ்சா ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் அப்லோட் பண்ணும்போது த பெஸ்ட் ஏஜின்னு ரோட்டரி இன்டர்நேஷனலே அவார்ட் கொடுத்துருவோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கொடுக்கறதோட அங்கேருந்தே வந்துடும் அவார்டு. எதுக்கு சொல்றேன்னா இது வந்து நம்ம புது கிளப் ஆரம்பிச்சு இந்த கிளப்பை நான் பிடிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். அது ஃபுல்லாக லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு விங்கை சூஸ் பண்ணி அவங்க எல்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ரோட்டரி இன்டர்நேஷனல். இப்போ நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாம் சரி எல்லா டிரான்ஸ்ஜெண்டரையும் பாண்டிச்சேரியில் எங்கெங்க ரோட்டில் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களோ எல்லாரையும் திருநங்கையை அழைச்சி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மல்லிகை ஜாமான் கொடுத்து அவங்க வீட்டு செலவு சாப்பிட்டு திருப்பி அது தீர்ந்த உடனே ஒரு வாரம் தீர்ந்தோன்னு திருப்பி ரோடு போட்டாங்க. திருப்பி அவங்களெல்லாம் போய் ரோட்டில் அதை முடிச்சுட்டு வந்து என்ன ஏன் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் கொடுப்பாங்க. சரி ஏதாவது கற்றுக் கொடுத்தா படிப்பீங்களா, எல்லாருக்கும் வந்து இது கம்ப்யூட்டர் ட்ரெயினிங், கம்ப்யூட்டர் வாங்கி உட்கார வச்சிருச்சு. ஏதாவது எங்களுக்கு டைப் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு டிடிபி வருது. ஸோ இது என்னோட பிரசிடென்ஷியல் பீரியடில் நான் பண்ணும்போது இது நான் சின்ன விஷயத்தில் பண்ணேன். இப்போ அவங்க தனியாக சேர்ந்து ஆசைப்படுறாங்க கம்யூனிட்டி கிளப் ஆரம்பிக்கலாமா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம மாவட்டத்தில் தனியாகவே ஒரு கிளப் ஆரம்பிக்கலாமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி திருநாங்க எவ்வளோ வந்தால் என்ன அப்படிலாம் இல்லை, பெங்களூர்லலாம் ஒரு கிளப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் அந்த இதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஏன்னா அவங்களுமே வந்து அதுதான் இன்க்ளூட் பண்ணுறது, அவங்களையும் நம்ம கூட இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து சொல்லணும்னு ஒன்று உங்களுக்குலாம் வந்து முக்கியமானது ஃபெலோஷிப் குரூப்னு ஒன்று இருக்குது. ஃபெலோஷிப்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது மட்டும் ஃபெலோஷிப் இல்லை. ஃபெலோஷிப் என்பது ஒரே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து முந்திரி பிஸ்னஸ், கேஷ்மீர் பிஸ்னஸ் ஃபேமஸ் இல்லையா. ஸோ கேஷ்மீர் பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக யார் யார் செய்கிறாங்கன்னு ரோட்டரி, அவங்கள ரொட்டேரியன்ஸ். அதில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். நீங்கள் இன்டர்வியூ மெம்பராக இருக்கலாம். அந்த ஆக்ஷன் அது ஃபெலோஷிப் குரூப். நீங்கள் மைண்ட் ரோட்டரிக்குள்ளே போய் ஃபெலோஷிப் குரூப்பில் கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபெலோஷிப் குரூப்பில் கேஷ்மீர் பிஸ்னஸ் கிளிக் பண்ணுங்க. கேஷ்மீர் பிஸ்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எந்தெந்த ரொட்டேரியன் பண்ணுறாங்களோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் கிடைக்கும். கிரிக்கெட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ரொட்டேரியன் கிரிக்கெட்டர்ஸ் உள்ளது, அதெல்லாம் ஒரு குரூப். அவங்களாம் எங்கெங்க கிரிக்கெட் விளையாடுறோம் போய் விளையாடுவாங்க ஜாலியாக. சைக்கிளிங் பைக் ரைடர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ எல்லா ஃபெலோஷிப் குரூப்பில் பைக் ரைடர்ஸும் சேர்ந்து லடாக் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஜாலி. இது வந்து என்னன்னா நாட் ஒன்லி ஃபார் ஜாலி, நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். இதில் உங்களுக்கு பிஸ்னஸும் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா, வேற கண்ட்ரியோட ரொட்டீன் உங்ககிட்ட சாதாரணமாக பேச சொல்லிடுவாங்க. அப்போ உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஃபெலோஷிப் குரூப்பை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எதுக்கு நான் கேஷ்மீர் பிஸ்னஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா இங்கே ஃபேமஸ் இல்லையா, அப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ எனக்கு நான் வந்து டான்ஸ் ஃபீல்டில் நான் டான்ஸில் டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆசை டான்ஸ்னு ஒரு குரூப் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் பண்ணு. ஃபெலோஷிப் குரூப்பில் டான்ஸ் இல்லை, ஆனால் மியூசிக் இருக்குது. வேர்ல்டில் இருக்க எல்லா மியூசிஷியனும் உள்ள இருக்காங்க.
அந்த குரூப்பில் நான் இருக்கேன். ஸோ மியூசிக் குரூப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வேணும்னா நான் ட்ரை பண்ணுவேன். இந்த கண்ட்ரியில் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியும், நான் வந்து பண்ணட்டா, உடனே வெல்கம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூரில் ஒரு 5 இடத்துல ரொட்டேரியன்ஸோட ஹெல்ப்போட ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க முடியாத விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா மீட்டிங் வரும், ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம், செமினார் போகிறோம், இதுதான் ரோட்டரி. ஜாலியாக ஃபெலோஷிப் இருக்கிறோம் இல்லை. அதை தாண்டி ஆக்ஷன் குரூப் இருக்குது, இந்த மாதிரி ஃபெலோஷிப் குரூப்ஸ் இருக்குது. அடுத்தது உங்கள் குழந்தைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கு ரோட்டரி காசு கொடுக்குது. 1 இயர் அவங்களோட ஃபீஸ் பிஜி கொடுக்காது, பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னா நீங்கள் மாவட்ட ஆளுநர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா, ஏழை குழந்தைங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைங்களே, நம்ம குழந்தைங்களே லெட்டர் கொடுத்தா, நான் என் பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன், கொடுத்தா ஃபுல் செலவோ அது வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் பேர் பண்ணணும். ட்ராவல் மட்டும் நம்ம பண்ணணும். பிள்ளையோட ட்ராவல் செலவு மட்டும் வெளிநாட்டில் படிக்கணும்னா நான் சொல்கிறேன், நம்ம பேர் பண்ணணும். அது எல்லாமே ரோட்டரி பார்த்துக்கணும். பீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லேர்னிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. அது யாராவது தொடர்ந்து பார்த்தீங்களா? லேர்னிங் சென்டர் நம்ம ரோட்டரி ஆப்பை யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? ரோட்டரி ஆப்பில் லேர்னிங் சென்டரோட போனீங்கன்னா இந்த விஷயம்லாம் அழகும். எப்படி அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், 15,000 US டாலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்காம இருக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவுதான், ஒரு சின்ன ஸ்பியர்க்குள்ள இருந்துட்டு இவ்வளவுதான் ரோட்டரின்னு. ரோட்டரியால நமக்கு நிறைய. அடுத்து உங்க ஃபேமிலியோட ஃபாரின்ல போய் நீங்க 15 நாள் தங்கிட்டு வரணும், செலவு ஃபுல்லா ரோட்டரி தான். எப்படி நம்ம ஃபேமிலியோட போகிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க போய் வெளிநாட்டில் போய் இன்னொரு வீட்டில் தங்கி அவங்க இங்க வருவாங்க உங்க வீட்டுக்கு. புரியுதுங்களா? நம்ம வீட்டில் எப்படிங்க தங்க வைக்க முடியும்? நம்ம வீடெல்லாம் சாதாரணமா இருக்கும். எப்படிங்க வந்து ஒரு வெளிநாட்டுல வருவாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஒரு ரோட்டரி கிளப்ல 132 பேர் இருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க வீட அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வீட்டில் 2 பேர் வீட்டில் அந்த மாதிரி ரூம் இருக்கு. செல்வநாதன் சார் உங்களுக்கு தெரியும், அவரோட வீட்டில் ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அதே போல கிளாதின் மேம் குணசேகர் சார் அவங்க வீட்டில் ஒரு, அப்புறம் இன்னொரு பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அந்த 3 வீட்டில் மட்டும்தான் அந்த ஃபாரினர்ஸ் வந்தோடனே நாங்கள் தங்க வச்சுருவோம். திருப்பி இவங்க வந்து 15 நாள் நல்லா ஹாப்பியாக தங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க திருப்பி உங்களை இன்வைட் பண்ணணும். வீசா எல்லாமே அவங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறோம். இட்ஸ் கால் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன் யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு அந்த கவனமே இல்லை. யார் வந்தா என்ன, யார் வேணாம், நம்ம இதுலேயே தான் இருக்கிறோம். ப்ராஜெக்ட் செய்யணும், இது பண்ணணும். ரோட்டரி நம்மளுக்கு நிறைய வேலை, நிறைய டோஸ் தொடர்ந்து வச்சுருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சோம்னா ஃபேமிலி எக்ஸ்சேஞ்ச், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. எல்லாமே சுற்றி காமிப்பாங்க, செலவு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வர்றது ஃப்ளைட் டிக்கெட் அவங்க பார்த்துப்பாங்க. பட் அங்கே சாப்பிட்றது, அங்கே வெளியே சுற்றி பார்க்குறது, ஃப்ளைட் டிக்கெட் கூட பாதி பேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் அவங்க நம்ம வரும்போதும் ஏதோ அதுக்கு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு காசு கொடுக்கும், ஒரு ஃபண்டு கொடுக்கும். இதெல்லாம் எப்படின்னா we have to talk to the district governor. டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு இது எல்லாமே தெரியும், இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது யூஸ் பண்ணிக்கிறது. அது நம்ம ஆனால் மனு மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க அலோவ் பண்ணோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அவங்க இங்கே வருவாங்க. இங்கே இந்த வருஷம் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க யூஎஸ்லேருந்து, அவங்கள ஃபுல்லாக நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். மகாபலிபுரம் நம்மளோட தர்பாருக்கு வந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா, தர்பாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தாங்க. எங்களோட மெம்பரோட வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி குடும்பம் சுற்றி காமிச்சு தந்தோம். இப்போ அந்த குடும்பம் இப்படி இந்த குடும்பம் அப்படியே அங்கே போகுது. 5 குடும்பம் வந்தாங்க. அதில் சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வரல, ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தாரு. இங்கேருந்து 5 ஃபேமிலிஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ போகிறாங்க அவங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ், வீசா ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாமே இருக்கு ரோட்டரியில். நான் சொல்கிறேன், நான் வந்து இங்கே வந்து பாரம்பரியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ புதுமையான விஷயங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுறது தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RI கன்வென்ஷன் நடக்குது வெளிநாட்டில், எல்லா வருஷமும் நடக்குது. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். அதில் நம்மளோட கிளப்லேருந்து கண்டிப்பாக யாராவது இப்போ நிறையா ஒரு வருஷத்துக்கு டூர் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சாரே போடலாம். ஒரு பேங்காக் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்,
நிறைய போட்டோஸ் வரும். இல்ல பார்த்துருக்கேன் நான். அதனால நிறைய நம்மளும் ஃபேமிலியோட டூர்லாம் போவோம். ஏன் ஒரு டூர் நீங்க ரோட்டரி கன்வென்ஷனுக்கு போறதுக்கு நீங்க ஒரு செமினார் பார்த்தீங்கன்னா உங்க கிளப் தான் அதிகமான பார்ட்டிசிபேஷன். எந்த செமினார் பார்த்தீங்கன்னாலும் 50 பேர் 30 பேர் 20 பேர் அப்படி அந்த நம்பரை பார்த்தாலே எங்களுக்கு பண்றோம் கிளப் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் ஒரு டைம் ஒரு டூர் வெளிநாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி ரோட்டரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் நடக்கும்போது கனடால அடுத்த வருஷம் நீங்க இந்த டைம் சார் நீங்க அதை பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஆக்சுவலா எங்களோட ஏஜஸ் 30 ஏஜஸ் நாங்க எல்லாரும் என்ன 29 ஏஜஸ் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இந்த சாருக்கு தான் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் கொடுக்கறதுக்காக அவார்டு நாங்களே முடிவு பண்ணோம். ஏன்னா இது மாதிரி யாருமே எல்லாரும் பண்ணிட்டே வர முடியும். அப்படின்னு இருக்கும்போது ஆர்ஐ கன்வென்ஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் போவாரு, ஏதாவது ஒரு 2 சேர் போவாங்க, இல்ல பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் போவாங்க, அவ்வளவுதான் 4-5 பேர் போவாங்க. இதுலயும் நீங்க சாதனை இந்த வருஷம் படிச்சீங்கன்னா ஒரு 10 பேர் இப்பயே முடிவு பண்ணி நான் போறேன் கேனடாக்கு போறேன் அடுத்த வருஷம். ஏன்னா ஏஜி பீரியட் மே மாசம் நடந்து போகுது. முடிவு பண்ணி இப்பயே பிளான் பண்ணிக்கலாம். காசு கம்மி, டேட் அங்க ஃபிக்ஸ்டு, வீசா ஈஸியா கிடைக்கும். 10 வருஷம் வீசா, அந்த ஒரு வருஷத்துக்கு வீசால 10 இயர்ஸ் வீசா ரோட்டரி வீசா வந்து ஈஸியா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆர்ஐ கன்வென்ஷன் போனோம்னா ஸோ எதுக்கு வந்து இப்போ அந்த விஷயத்த நான் சொல்றேன்னா அதுலயும் நீங்க வந்து வந்துடுவீங்க.